முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இளமை கால பருவத்தையும் திரைத்துறை பிரவேசத்தையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசியலிலும் திரைத்துறையிலும் சிறந்து விளங்கிய செல்வி ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமலவள்ளி. சந்தியா ஜெயராமன் தம்பதியின் இரண்டாவது குழந்தையான ஜெயலலிதா 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்தார். பெங்களூர் பிஷப் கார்டனில் பள்ளி படிப்பை படித்த ஜெயலலிதா பின்னர் சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் மேல் படிப்பை பயின்றார். படிப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்த அவர் கல்வியோடு கலையிலும் ஆர்வமாக இருந்ததால் சிறு வயதிலேயே பரதநாட்டியம் பயின்று 12வது வயதில் நடன அரங்கேற்றம் செய்தார். இசைத்துறையையும் விட்டுவிடக் கூடாது என்று கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்டு இசைக்கருவிகளை மீட்டவும் இனிமையாக பாடவும் ஜெயலலிதா கற்றுக்கொண்டார். தாய்மொழி தமிழை போல் ஆங்கிலம், கன்னடம், இந்தி, தெலுங்கு, மலையாளம் முதலான பிற மொழிகளை சரளமாக பேசவும் கற்றுக்கொண்ட அவரது வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டு தாயார் சந்தியா போல தானும் திரையுலக பிரவேசம் செய்தார். தனது 15வது வயதில் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிய ஜெயலலிதா தொடக்கத்தில் சில கன்னட படங்களில் நடித்தாலும் 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரன் இயக்கத்தில் வெளிவந்த வெண்ணிற ஆடைதான் அவரது முதல் தமிழ் படம். இந்த திரைப்பட தயாரிப்பின் போதே பந்துலுவின் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தார். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த படம் 100 நாட்கள் ஓடியதை தொடர்ந்து பல படங்களில் இருவரும் சேர்ந்து நடிக்க தொடங்கினர். வெண்ணிற ஆடை படம் வெளிவருவதற்கு முன் ஜனாதிபதி வி.வி. கிரியின் மகன் சங்கர் கிரி தயாரித்த எபிசில் என்ற ஆங்கில படத்திலும் ஜெயலலிதா நடித்திருந்தார். அந்த படத்தில் அவர் பேசிய ஆங்கிலம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. முதல் படத்திலேயே கதாநாயகியாகி புகழ் ஏணியின் உச்சிக்கு சென்ற ஜெயலலிதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என்று பல மொழிகளிலும் நடித்தார். சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் என்று முன்னணி கதாநாயகர் எல்லோருடனும் நடித்தார். ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா 1971ஆம் ஆண்டு காலமானதை அடுத்து அவரின் நினைவாக தேனாம்பேட்டை போயஸ் தோட்டத்தில் வீடு ஒன்றை கட்டிய ஜெயலலிதா அந்த வீட்டிற்கு வேதா நிலையம் என்று பெயர் சூட்டினார். ஜெயலலிதாவின் 100வது திரைப்படமான திருமாங்கல்யம் 1977இல் வெளிவந்தது. அதன் பின் படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்ட அவருக்கு 1980இல் வெளிவந்த நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படமே கடைசி படமாக அமைந்தது. சுமார் 16 ஆண்டுகளில் 112 படங்களில் நடித்த பின்னர் சினிமா உலகை விட்டு விலகிய ஜெயலலிதா 1982இல் அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார். அதே ஆண்டில் கடலூரில் நடந்த மாநாட்டில் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார்.